வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ஃப்ராங்க் ஸ்டாக்டன் அப்படின்ற அமெரிக்க எழுத்தாளர் எழுதின த லேடி ஆர் த டைகர் அப்படின்ற கதையை பற்றி பார்க்கலாம். இந்த கதை ஒரு காட்டு மிராண்டி அரசனை பற்றினது. இந்த காட்டு மிராண்டி அரசன் அவன் அவனோட ராஜ்யத்தை அவனோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி நடத்திட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ பெருசாக கொள்கைகளோ லட்சியங்களோ எதுவும் கிடையாது. அவன் சொல்கிறதான் சட்டம். அதுக்கேற்ற மாதிரி அவன் நாட்டில் உள்ள மந்திரிகளும் அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டுருக்காங்க. இது எக்ஸாக்டாக எந்த நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க எந்த நாட்டு கூடயும் தொடர்புலையும் இல்லை. எந்த நாட்டிலேருந்து எந்த நல்ல விஷயங்களும் வந்து சேராத ஒரு நாடு இது. எப்பயோ ஏதோ கேள்விப்பட்ட 1-2 விஷயங்களை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். மற்றபடி யாரும் அவரோட வழியில் குறுக்க போக மாட்டாங்க. என்ன மாதிரி ஒரு ராஜா அப்படின்னா நீங்கள் ஒரு இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி மாதிரின்னு சொல்லலாம். இல்லைனா நாணய ராஜா நாணய மந்திரின்னு ஒரு தமிழ் படம் இருக்குது. அதில் விஜயகாந்த் கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். அவர் சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ராஜா. இப்போ ராஜாவை யாரும் மறுத்தும் பேச மாட்டாங்க, எதிர்த்தும் பேச மாட்டாங்க. அவர் வைக்கிறது தான் சட்டம். இந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த ஊரில் உள்ள அவர் நாட்டை சேர்ந்த கிரிமினல்கள் தண்டிக்கப்படும் போது அது நியாயமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அது எப்படி நடக்கணும் அப்படின்னா அவர் என்ன கேள்விப்பட்டிருந்தார் அப்படின்னா, பக்கத்து நாடுகள் அக்கம் பக்கத்து நாடுகளில் கிளாடியேட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தார். மக்கள் பார்க்க, ஊர் கூடி பார்க்க ஒரு அரங்கத்தில் மனிதர்களும் விலங்குகளும் சண்டை போடுறாங்க. இல்லை மனிதர்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது. அதில் ஜெயித்தவங்க தோற்றவங்கள கொண்டுருவாங்க. இல்லை ஒருத்தர் சாகிற வரைக்கும் அந்த சண்டை நடக்கும். இந்த மாதிரிலாம் அவர் கேள்விப்பட்டிருக்காரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அதையே இங்கே கொண்டு வரணும், அவர் ஊருக்கு கொண்டு வரணும். ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்றணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அவர் ஒரு அரங்கத்தை கட்டுறாரு. கிளாடியேட்டர் ஸ்போர்ட்ஸ் நடக்கிற மாதிரியே ஒரு அரங்கம். அந்த அரங்கத்தில் யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவங்கள கொண்டு வருவாங்க. அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு முன்னாடி 2 கதவுகள் இருக்கும். அவர் ஒரு கதவை திறந்தால் அந்த கதவுலேருந்து ஒரு புலி வெளியில் அவரை அடித்து அவரை கொன்னுரும். இன்னொரு கதவை திறந்தால் அந்த குற்றவாளியோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண் அங்கேருந்து வருவாங்க. அந்த பெண்ணை ராஜாவே தேர்ந்தெடுத்திருப்பார். அந்த குற்றவாளிக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும் இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை. அந்த பெண்ணை, ராஜா தேர்ந்தெடுத்த பெண்ணை அவன் திருமணம் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகத்தான் செய்யணும். ஒரு குற்றவாளி புலி இருக்கிற கதவை திறந்து புலி அவனை அடித்து கொன்றுச்சு அப்படின்னா, அந்த குற்றவாளிக்காக ஒப்பாரி வச்சு அழுகுறதுக்கு முதல் கொண்டு ராஜா அங்கே ஆட்களை நிறுத்தி வச்சுருப்பார். அவன் பெண் இருக்கிற கதவை திறக்கும்போது அவனுக்கு அங்கேயே திருமணம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ராஜா பண்ணி வச்சுருப்பார். அவனுக்கு மலர் தூவி மாலை போட்டு திருமணம் செஞ்சு அவனை ஊர்வலமாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ இதை ஒவ்வொரு முறை ஒவ்வொரு குற்றவாளி அரங்கத்துக்கு கொண்டு வரும்போதும் இதை பார்க்குறதுக்கு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கூடுறாங்க. அவங்க கரகோஷம் எழுப்பி, அவன் இப்போ கதவை திறந்த பெண் கரகோஷம் எழுப்பி அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. புலி இறக்கப்பட்டு பார்க்குறாங்க. அந்த நாட்டில் உள்ள அறிவுஜீவிகளால் என்ன சொல்ல முடியல, என்ன குறை சொல்ல முடியல அப்படின்னா ராஜா அவங்க வாயை எப்படி அடைச்சிடுறாரு அப்படின்னா, நான் அந்த குற்றவாளி முன்னாடி சாய்ஸஸ் கொடுத்துட்டேன். அவன் குற்றவாளியாக இல்லைன்றது அவனே தான் தீர்மானிக்கிறான். அவன் திறக்கிற கதவுலேருந்து புலி அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அவன் தானே அவன் விதியை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லி ராஜா ஆர்கியூ பண்ணுறாரு. அப்போ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது நடந்துகிட்டு இருக்கும்போது ராஜாவுக்கு ஒரு இளம் பெண் மகள் இருக்காங்க, பேரழகி. அந்த பொண்ணு அவங்க அரசவையிலே இருக்கக்கூடிய ஒரு பையனை காதலிக்கிறாங்க. இது ராஜாவுக்கு தெரிய வருது. தெரிய வந்தவுடனே ராஜாவோட மகளையே எப்படி ஒருத்தன் காதலிக்க முடியும்? அவனை அந்த கூண்டில் நிறுத்திடுறாங்க. அவனை அந்த அரங்கத்தில் நிறுத்துகிறாங்க. அவன் முன்னாடி 2 கதவுகள் இருக்குது. இப்போ அவன் ஏதோ ஒரு கதவை திறக்கணும். அவன் புலி புலி அவனை அடித்து சாப்பிட்றோம். அதே இது இன்னொரு கதவில் ராஜா ஒரு இளம் பெண்ணை அவனுக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த கதவை திறந்துட்டான் அப்படின்னா அந்த பெண்ணை தான் திருமணம் செய்ய முடியும். இப்போ இந்த சிச்சுவேஷனில் இதுக்கு பின்னாடி உள்ள அத்தனை உண்மைகளும் அந்த இளவரசிக்கு தெரியும். இளவரசிக்கு ராஜா எந்த பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு தெரியும். அந்த பெண் 2 கதவில் எந்த கதவை திறந்தால் அந்த பெண் வருவான்னு சொல்லி அவளுக்கு தெரியும். அவள் அரங்கம் கூடி இருக்கும்போது இந்த இளவரசியோட காதலன் இளவரசியை ஒரு மைக்ரோ செகண்டு பார்க்குறான். அப்போ அவங்க வலது கையை வலது பக்கமாக ஒரு விரலை மட்டும் சுட்டி காட்டுறாங்க அவங்கிட்ட. ஃப்ராங்க் ஸ்டாக்டன் இதோட கதையை நிறுத்திட்டு யார் மகாராணி எதை சுட்டி காட்டியிருப்பாங்கன்னு சொல்லி அவர் அதை பேசுகிறார். இப்போ மகாராணிக்கு என்ன, அந்த இளவரசிக்கு என்ன அப்படின்னா, அவங்க காதலிச்ச அந்த பையன்
இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெண்கிட்ட வந்து அப்பப்போ ஸ்டெல்த்திலி ரகசியமாக பேசுகிறத பார்த்துருக்காங்க. அந்த இளம் பெண்ணுக்கு வந்து இவன் மேலே ஒரு கண் இருக்குது அப்படின்றது இளவரசிக்கும் தெரியும். இப்போ அதே இளம் பெண்ணை ஆக்சிடென்டலாக ராஜா தேர்ந்தெடுத்து அவனுக்காக அந்த பக்கம் கதவுக்கு அந்த பக்கம் நிறுத்தியிருக்காரு. இப்போ இந்த திருமணம் நடக்கிறதுல அந்த இளம் பெண்ணுக்கு 100% உடன்பாடு தான். அந்த பெண் இதுக்கு விருப்பப்படலை, அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து அந்த அந்த பெண்ணோட எந்த சம்மதமும் இல்லாமல் நடக்குது அப்படின்னாலும் வெளிப்படையில் பார்க்கறதுக்கு உள்ளூர் அந்த பெண்ணுக்கு இந்த திருமணத்தில் முழுக்க முழுக்க சம்மதம் தான். ஆனால் இந்த இளவரசிக்கு வந்து இவங்க என்னதான் நாட்டோட இளவரசியாக இருந்தாலும் இப்போ இந்த பையன் போய் அந்த கதவை திறந்துட்டான் அப்படின்னா அந்த பெண் தான் அவனோட லீகலி வெட்டட் ஒய்ஃப். சட்டப்படி அவங்க தான் மனைவி ஆயிடுறாங்க. இவங்க என்னதான் இளவரசியாக இருந்தாலும் அவனுக்கு 2ஆம் தாரமாக தான் ஆக முடியும். இன்னொரு கதவில் வந்து புலி இருக்குது, புலி கதவை அந்த கதவை திறந்தால் என்ன ஆகும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு ஃப்ராங்க் ஸ்டாக்டன் அந்த இளவரசி சுட்டி காட்டினதுக்கப்புறம் அவன் போய் திறந்த கதவுல இருந்து என்ன வந்திருக்கும், வெளியில் வந்தது யார், புலியா இல்லை இளம் பெண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த கதையை முடிச்சிடுறாரு. ஒவ்வொருத்தரோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு அதை விட்டுறாரு. நீங்கள் எப்படினாலும் இதை இன்டர்பிரட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இந்த கதை எழுதப்பட்டு 100 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் உலகத்தில் எழுதப்பட்ட சிறந்த 100 கதைகளில் இது ஒன்றா இருக்குது. ஒரு சிறுகதை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்கான கிராமரில் இந்த கதையும் உதாரணமாக எடுத்து பேசுகிறாங்க. ஃப்ராங்க் ஸ்டாக்டன் வந்து 1834ஆம் வருடம் ஏப்ரல் 5ஆம் தேதி ஃபிலடெல்ஃபியா அப்படின்ற ஊரில் பிறந்தவர். அவரோட அப்பா வந்து ஒரு மெத்தாடிஸ்ட் மினிஸ்டர், மத பிரச்சாரகர். அம்மா ஒரு கவிஞர், எழுத்தாளர். அதனால் அவருக்கு கல்வி வந்து மிக இளம் வயதிலேயே சிறந்த கல்வி கிடைக்குது. மிக இளம் வயதிலேயே ஒரு எழுத்தாளராகவும் பரிணமிச்சிட்டார். அவர் எழுதப்பட்ட பல கதைகள் இன்னமும் வாசிக்கப்படுது. பள்ளிக்கூடங்களில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அமெரிக்காவில் வாசிக்கிறாங்க. 1902ஆம் வருடம் ஏப்ரல் 20ஆம் தேதி அவர் இறந்துட்டார். அவர் இறந்தும் 125 வருஷங்களுக்கு பிறகும் அவருடைய புகழ் இந்த ஒரு சிறுகதை காரணமாக, முக்கியமாக இந்த ஒரு சிறுகதை, அதுபோக மற்ற சிறுகதைகள் காரணமாக இன்னும் இலக்கியத்தில் நீடிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் அந்த பாட்காஸ்ட்டை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.